அனைவருக்கும் வணக்கம் மற்றும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும், ஓது பற்பல நூல்வகை கற்கவும், இலகு சீருடை நாற்றிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை கொணர்ந்திங்கே, திலகர் வானுதலார் நங்கள் பாரத தேசமோங்க உழைத்திடல் வேண்டுமாம், விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீரப் பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம், சாத்திரங்கள் பல பல கற்பாராம், சௌரியங்கள் பல பல செய்வாராம், மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பாராம், மூடக்கட்டுக்கள் யாவும் தகர்ப்பராம், காத்து மானிடர் செய்கை அனைத்தையும் கடவுளிற்கினிதாக சமைப்பாராம், ஏத்தி ஆண்மக்கள் போற்றிட வாழ்வராம், இளைய நங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ என்கின்ற பாரதியின் கவிதை புதுமை பெண்களை பற்றிய உணர்வுகளை திறம்பட உரைக்கிறது. நமது சேனலுக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு நான் வியந்த பெண் ஆளுமைகள். இதை பற்றிய கருத்துக்களை இப்பதிவில் காணலாம். நம் சேனலுக்காக தொடர்ந்து ஆதரவு வழங்கி வரும் உலக மகளிர் அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண்மையை போற்றுவோம். நன்றி, வணக்கம். நான் வியந்த பெண் ஆளுமை. ஜனாதிபதி திரௌபதி முர்மு என்கிறார் மிஸ்ஸஸ் சந்திரா வேலாயுதம். அரசு துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். மாண்டு போகும் வரை மாடாய் உழைக்கும் பெண்ணை ஆண்டுக்கு ஒருமுறையேனும் அகிலம் உயர்த்த வேண்டும். அப்படி உயர்த்தியதால் உயர்ந்தவர் நம் ஜனாதிபதி. பழங்குடியினரிடம் முதல் என்ற வார்த்தையை பாடம் சொல்லி கொடுத்தவர், பாடமாக நின்றவர். ஆம், பழங்குடியினரில் முதல் பெண் கவுன்சிலர், அமைச்சர், முதல் கவர்னர், சுதந்திரம் பெற்ற பின் பிறந்த முதல் ஜனாதிபதி. இத்தனை முதல்களை கொண்ட திரௌபதி முர்மு என்னும் ஜனாதிபதியை கண்டு வியந்து அவர்க்கும் மற்றும் உலக மகளிர் அனைவருக்கும் தன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் மிஸ்ஸஸ் சந்திரா வேலாயுதம். நன்றி, வணக்கம் மிஸ்ஸஸ் சந்திரா வேலாயுதம். அடுத்து மிஸ்ஸஸ் பத்மஸ்ரீ பாஸ்கர், MCA பிஎட் ஆசிரியர். இவர் கண்டு வியந்த பெண் ஆளுமை மேடம் முத்தையா வனிதா, ப்ராஜெக்ட் டைரக்டர், சந்திராயன் 2 ISRO அவர்களை பற்றி இவரின் குரல் பதிவில் கேட்போம். நன்றி மிஸ்ஸஸ் பத்மபிரியா. ஆளுமை என்பது நம்மை அடையாளப்படுத்தக்கூடிய அம்சம். இந்த ஆளுமை திறன்தான் சாதாரண மனிதர்களையும் தலைவர்களையும் பிரிக்கிறது. ஆண்களை விட பெண்களுக்கு ஆளுமை வளர்ச்சி மிக அவசியம். உலகின் மற்ற நாடுகளைப் போன்றே இந்தியாவிலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் ஆண்களின் ஆதிக்கம் ஓங்கி ஒலிக்கிறது. கடந்த காலங்களில் பல்வேறு துறைகளில் பெண்கள் கால்பதிக்க துவங்கிவிட்டனர். சமீபத்தில் பல துறைகளில் சாதனை புரிவதை பெண்கள் வாடிக்கையான நிகழ்வாக மாற்றி வருகின்றனர். அவ்வாறு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் சிறந்து விளங்கும் இந்திய பெண்கள் ஆளுமையாக மாறி இஸ்ரோ போன்ற முன்னணி நிறுவனங்களில் பெரும் பதவிகளில் இருந்தபடி சத்தம் என்ற பெரும் சாதனைகளை புரிந்திருக்கின்றனர். அவர்களுள் முதலில் என் நினைவுக்கு வரும் பெண் முத்தையா வனிதா. இஸ்ரோவில் விண்கோள்களுக்கிடையிலான திட்டத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்ற முதல் பெண் முத்தையா வனிதா. சென்னையை சேர்ந்த இவர் சந்திராயன் 2 திட்டத்தின் இயக்குனர் ஆவார். இவர் பல வருடங்கள் இஸ்ரோவில் பணியாற்றியிருக்கிறார். 2006ஆம் ஆண்டு இவர் சிறந்த பெண் ஆராய்ச்சியாளர் விருதை வென்றார். நான் கல்லூரி படித்த காலகட்டத்தில் இவரை பற்றி அறிந்து வியந்து இருக்கிறேன். இதுபோன்ற பெண்கள் தரும் உத்வேகம் நிச்சயமாக நமக்கு புதிய பாதையை அமைத்து கொடுக்கும். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.